ஜெமினிட்ஸ் விண்கல் மழையை காணும் ஒரு அரிய வாய்ப்பு. இதனை வெறும் கண்களால் பார்க்கலாம் என்று கூறுகிறார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் விண்கல் மழை நம் பூமியின் மீது பொழிகிறது. இது அறிவியல் ஆச்சரியங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த ஆண்டின் கடைசி விண்கல் மழை கடைசி மாதமான இந்த டிசம்பரில் 24ஆம் தேதியான இன்று நிகழவுள்ளது. இதனை வெறும் கண்களால் பார்க்கலாம் என்று கூறுகிறார்கள். ஆண்டுதோறும் நம் பூமி மீது விண்கற்கள் சிறிய அளவில் விழும். இதனை ஜெமினிட் விண்கல் மழை என்று அழைப்பார்கள். மற்ற விண்கற்கள் விழுவது வெள்ளையாக தெரியும். இந்த விண்கற்கள் சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தில் தெரியும் என்று கூறுகிறார்கள். இது போன்ற விண்கற்கள் வால் நட்சத்திரங்களிலிருந்து நம் பூமிக்கு வருகிறது. அதாவது வால் நட்சத்திரங்கள் சென்ற பாதையில் அது விட்டு சென்று தூசி துகள்கள் இருக்கும். விண்வெளியில் காற்று இல்லாததால் இந்த துகள்கள் எங்கேயும் போகாது. இந்த நிலையில் பூமி இந்த துகள்கள் இருக்கும் பாதை அருகே போகும்போது அந்த துகள்கள் புவியீர்ப்பு விசையினால் ஈர்க்கப்பட்டு விண்கல் மழையாக நம் பூமியில் விழும். ஆனால் எந்த ஒரு வால் நட்சத்திரமும் பூமியின் சுற்றுப்பாதையில் கடக்கவில்லை. பிறகு எப்படி இந்த நிகழ்வு நடக்கிறது என்று கேட்டால் அதற்கு விஞ்ஞானிகள் ஒரு பதில் கூறுகிறார்கள். 3200 பைத்தன் விண்கற்கள் நம் பூமியின் சுற்றுவட்ட பாதையை கடக்கும் போது சில துகள்களை விட்டு சென்றிருக்கிறது. அப்படி உள்ள இந்த துகள்கள் கடந்த நவம்பர் 19ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 24ஆம் தேதி வரை நம் பூமியில் விழுகிறது என்று கூறுகிறார்கள். ஜெமினிட்ஸ் என்றால் என்ன? சிறு கோளில் இருந்து உருவான ஒரே எரிக்கல் பொழிவு இந்த ஜெமினிட்ஸ் தான். மற்ற எரிக்கற்கள் அனைத்தும் வால் நட்சத்திரங்களின் குளிர்ந்த துண்டுகளில் இருந்து உருவாகின்றன. 1983ஆம் ஆண்டு விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் 3200 பைத்தானை கண்டுபிடித்துள்ளார்கள். இது 3.6 மைல்கள் அகலமுள்ள ஒரு சிறுகோள் ஆகும். ஜெமினிட்ஸ்களின் சுற்றுவட்ட பாதையோடு இந்த சிறுகோளின் பாதை பொருந்தி போவதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். விண்ணில் ஜெமினி விண்மீன் தோன்றும் நேரத்தில் இந்த ஜெமினிட்ஸ் விண்கல் மழை தெரிவதால் இதனை நாம் ஜெமினிட்ஸ் என்று அழைக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த உடைந்த விண் துண்டுகள் வழியாக நம் பூமி பயணிக்கும் போது அங்கே இந்த விண்ணியல் நிகழ்வு ஏற்படுகிறது. இந்த 3200 பைத்தான் என்ற இந்த சிறுகோள் ஒரு பேரழிவை சந்தித்திருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றார்கள். அது உடைந்து நொறுங்கி நம் சூரியனை சுற்றி ஒரு நீண்ட வளையத்தில் துண்டுகளாக விழுந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த உடைந்த விண் துண்டுகள் வழியாக நம் பூமி பயணிக்கும் போது அங்கே இந்த விண்ணியல் நிகழ்வு ஏற்படுகிறது. எரிகற்கள் பொழிவதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது. அதைத்தான் நாம் ஜெமினிட்ஸ் என்று அழைக்கிறோம். டிசம்பர் மாதத்தில் ஒரு தெளிவான இரவில் வானத்தில் நீங்கள் இதனை காண முடியும். வானம் முழுவதும் ஒளிக்கோடுகள் செல்வதை நீங்கள் பார்க்கலாம். இந்த சிறுகோளின் துகள்கள் நமது வளிமண்டலத்தில் மணிக்கு 79,000 மைல்கள் என்ற வேகத்தில் ஆவியாகின்றன. இந்த விண்கற்கள் நம் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்தவுடன் எரிந்து சாம்பலாவதால் ஏற்படும் நெருப்பு சிதறல் ஒரு நட்சத்திரம் புஸ்வானம் போல சீறி பாய்வதாக காட்சியளிக்கும். மேகமூட்டம் இல்லாமல் வானம் தெளிவாக இருக்கும் இடங்களில் தொலைநோக்கிகள் இல்லாமல் வெறும் கண்களாலேயே இந்த விண்கல் மழையை பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இரவு 9 மணிக்கு பின்னர் வடகிழக்கு வானில் இந்த விண்கற்கள் பொழிவு ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். கடந்த டிசம்பர் 13 மற்றும் 14 தேதிகளில் இந்த ஜெமினிட் விண்கல் மழை உச்சம் பெற்றதாக கூறுகிறார்கள். அதே போல டிசம்பர் 24ஆம் தேதியான இன்று இந்த ஜெமினிட் விண்கல் மழையை தெளிவாக காண முடியும் என்று கூறுகிறார்கள். அனைத்து இடங்களையும் தாண்டி இதனை இன்று இலங்கையில் தெளிவாக பார்க்க முடியும் என்றும் கூறுகிறார்கள். 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பைத்தான் என்ற சிறுகோள் ஜெமினிட்ஸ்களை விட்டுவிட்டு சூரியனில் விழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.